ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோன். தமிழ்நாட்டை பற்றி இருக்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் தமிழ்நாட்டை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊரை பற்றியான பெருமைகளையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தனியாக வீடியோவும் நாங்கள் மேக் பண்ணி போடுறோம். நம்ம தமிழ் மொழி தான் கிட்டத்தட்ட உலகத்திலே பழமையான மொழி. தமிழ் மொழி கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கான எக்ஸாக்ட் ப்ரூஃப் தொல்காப்பியமாக சொல்லலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38,000 ப்ளஸ் கோவிலுங்க இருக்குது. இது மற்ற ஸ்டேட்டோ இல்லை மற்ற ஊருகளோ கன்சிடர் பண்ணுறதை விட அதிகமான நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் டேனிஷ் செட்டில்மெண்ட் நடந்தது தமிழ்நாட்டில் 1620. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தமிழ்நாட்டில் தாரங்கபாடின்ற நகரில் தான் செட்டில் ஆனாங்க. இந்த ஃபோர்ட்டில் கிட்டத்தட்ட 225 வருஷமாக இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 1845 இவங்க வித்துட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு இந்த இடம் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. த செகண்ட் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா. தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டரோட இந்தியாவிலே இருக்கிற 2வது லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன். சென்னையில் ஆரம்பித்து மகாபலிபுரம் போய் பாண்டிச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கோஸ்ட் லைன் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் தான் உலகத்திலேயே 2வது லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில ஃபாரஸ்ட் இருக்குது. பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிற இந்த ஃபாரஸ்ட் நம்ம கடலூரில் இருக்குது. 1100 ஹெக்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்துல நிறைய அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் இருக்குது. இந்த இடத்துல நிறைய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பேர்ட்ஸை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போவும் இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. பரதநாட்டியம். தமிழ்நாட்டில் தோன்றிய இந்த டான்ஸ் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். இது இந்தியாவோட ஓல்டு அண்ட் மோஸ்ட் பாப்புலர் டான்ஸாக இருக்குது. ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் கேமாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. கடவுளாக மதிக்கிற மாடுகளை பூஜை பண்ணி விவசாயிங்க கொண்டாடுற ஒரு மாடோட விளையாடுற ஒரு கேமாக தான் இதை கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. இதனால நிறைய கான்ட்ரவர்ஷியல் கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா போராடி இந்த கேமை தமிழ்நாட்டுக்காக மீட்டெடுத்து கொண்டு வந்த காலமும் இருக்குது. 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த விளையாட்டை பொங்கல் அப்போ மக்கள் எல்லாரும் மனநிறைவோடு கொண்டாடி விளையாடுவாங்க. குறிஞ்சி ஃப்ளவர்ஸ். 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கக்கூடிய இந்த பூ கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு மட்டுமே மலர்ந்திருக்கும். அடுத்து குறிஞ்சி பூ பூக்கிறது 2030 தான் இருக்கும். இந்த பூ அதிகமாக கொடைக்கானல் ரீஜன்ஸில் தான் கன்சிடர் பண்ணப்படுது. இந்த பூ பூத்தா அந்த இருக்கிற ரீஜியனே ப்ளூ கலராக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்னூக்கர் கேம், அதாவது த பில்லியர்ட் கேம்ஸ்னு சொல்லப்படுற இந்த கேமை த குவீன் ஆஃப் ஹில்ஸ் ஊட்டியில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. 1875 கவர்னராக இருந்த நெவில் சாம்பர்லைன் தான் இந்த கேமை கண்டுபிடிச்சாங்க. இது இப்போ வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாகவும் இருக்குது. இதில் நிறைய டோர்னமெண்ட்ஸ், வேர்ல்டு வைட் காம்படிஷன்ஸும் இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஹிக்கின் பாட்டம்ஸ்னு சொல்லப்படுற இந்த புக்கு கடை மெட்ராஸில் 1844 திறக்கப்பட்டது. இந்தியாவோட ஓல்டஸ்ட் புக் ஸ்டோரும் இது தான். இப்போ வரைக்கும் ஆப்ரேஷனலாக இருக்கிற இந்த புக் ஸ்டோர் தான் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸையும் இது வரைக்கும் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஜியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எதையாவது ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.